இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அடி கனமான கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோடைய 3 ரெட் சில்லி ஆட் பண்ணி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக அதை ஒதுக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, அதோடைய 3 பல்லு பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ அதோடைய ஒரு சின்ன தக்காளி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு மேலேயே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ புதினா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சுத்தம் பண்ணது போட்டுக்கோங்க. இப்போ இதில் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி புதினாவும் நல்லா வதங்கி சுருங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியில் இருக்கிற தண்ணியெலாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து மிக்சியில் போட்டு எப்போதும் நம்ம எப்படி சட்னி அரைப்போமோ அது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லெண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ரெட் சில்லி போட்டு தாளிச்சிக்கோங்க. இதை நீங்கள் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குதிரைவாளி ஸ்பாஞ்ச் தோசை ஊற்றிட்டு அதோட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.